ஹாய் வணக்கம். நான் பிபின் ஷாலு பேசுறேன். ஆக்சுவலா இந்த வீடியோட ஒரு கான்செப்ட் என்னன்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு 11 மணிக்கு எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்பி திரு ஸ்டாலின் ஐபிஎஸ் அவங்க இது பண்ணியிருக்காங்க, ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுபடி எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 1 வீக்கா இங்க பாத்தீங்கன்னா கடைகள் நம்ம 11 மணிக்கு அப்புறமா கடைகள் பார்க்கவே முடியாது. கடைகள்ல போய் எதுவும் வாங்கவும் முடியாது. நம்ம அவசர தேவைக்கு கூட எந்த பக்கமும் போக முடியாது. அந்த அளவுக்கு எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. இதனால நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றத நம்ம கண்டிப்பா நம்ம மக்கள் எல்லாருக்கும் தெரியணும். அதனாலதான் நான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். இது குறிப்பா நம்ம கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி அவர்களுக்கும் மற்ற காவலர்களுக்கும் இது கண்டிப்பா போய் சேர்றதுக்கு நீங்க உதவி பண்ணுங்க. அதாவது ஆக்சுவலா ஒரே ஆர்டர்ல ஈஸியா மூடிட்டாங்க 11 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு 11 மணிக்கு அப்புறமா நம்மள யாராமே போய் எதுவுமே வாங்க முடியாது. குறிப்பா தேநீர் கடைகள்ல தேநீர் குடிக்க முடியாது. தேநீர் கடைகள் மட்டும் இல்ல, மற்ற கடைகள்லயும் நீங்க எதுவுமே போய் ஷாப்பிங் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன அவசரமா இருந்துச்சுனாலும் எதுவுமே பண்ண முடியாது. அதான் இப்போதைக்கு நிஜம். இப்போதை நடந்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய உண்மை. சோ அதாவது நீங்க 11 மணி இல்ல, ஒரு 10:50 ஒரு 10:55 அந்த டைம்ல நீங்க கடையில இருந்தாச்சுனாலே போலீஸ் அப்படியே ஹைவே ரோட்ல வருவாங்க. வந்து அப்படியே டார்ச்ச கஸ்டமர் கண்ணில் அடிப்பாங்க, வெளியே நிக்கிறவங்க கண்ணில் அடிப்பாங்க. ஏய் மூடலையா, ஏய் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரங்களை மிரட்டுறது, மக்களை மிரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சம்பவங்கள் நான் கண்ணால பார்த்திருக்கேன். சோ இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் மக்களுக்கு காவல்துறை ஒரு நண்பனா செயல்படுதா இல்ல அவங்க ஒரு அடக்குமுறைய நம்ம மேல திணிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கு. அதை நிறைய பேர் வாய் வழியா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் இதை அவங்களுக்கு வாய் வழியா கேட்ட செய்தி, அது என்னோட விஷயங்களும் ஒரு கருத்துக்களை நான் இந்த வீடியோ மூலம் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது ஒண்ணு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, சமூக விரோத செயல்கள் குறிப்பா கஞ்சா சப்ளை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சார்பா தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கஞ்சா சப்ளை அப்படின்னு சொல்றது யாரும் எல்லாருக்கும் தெரிஞ்சிற மாதிரி பப்ளிக்கா பண்ற இடம் கிடையாது. அதாவது எந்த டீ கடை நீங்க பாத்தீங்கன்னா நைட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியா இருப்பாங்க, குழந்தை, அவர் பெரியவங்க, கணவன் மனைவியா வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. அந்த இடத்துல கஞ்சா சப்ளை நானும் போயிருக்கேன். நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் நிறைய பேர் போயிருக்கீங்க. யாராவது இது வரைக்கும் கஞ்சா சப்ளை நீங்க நேரில் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தது கிடையாது. பட் ஓகே, சமூக விரோதம் ஒரு புறம்பா ஒரு நடமாட்டமா இருக்கிற பசங்கள் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அது நமக்கே கண்ணுக்கு தெரியும் போது காவல்துறைக்கு நம்மளோட அதிகமா அவங்களுக்கு தெரியும். இவன் இந்த பிரச்சனையில இருக்கான், இவன் மேல இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, இவன் என்ன மாதிரிப்பட்ட ஒரு மனநிலைமையில சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றத அனுபவம் வாய்ந்த காவல்துறை நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அது அவங்களே கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. சோ அது ஒரு ரீசனா நம்ம சொல்ல வேண்டிய தேவையே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா, இரவு நேரத்துல பணிக்கு செல்றவங்க நிறைய இருக்காங்க. ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டம் ஏதோ ஒரு குக்கிராமமோ இல்ல பழங்குடியினர் வாழ்ற இடமோ கிடையாது. இது இந்தியாவின் தொடக்கம். இந்தியா தொடங்குற இடமே இந்த கன்னியாகுமரி தான். இது மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலம். இங்க எல்லா விஷயமும் இருக்குது. கடல் இருக்கு, கடல் சார்ந்த இடங்கள் இருக்கு, அப்புறம் நிலம் சார்ந்த இடங்கள் இருக்குது, எல்லாமே இருக்கு. சுற்றுலா பயணிகள், அதாவது அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்து கூட இங்க வர்றாங்க. இங்க நிறைய பேர் வராங்க. அதுவும் அதிகாலை சூரிய உதயத்தை பார்க்கறதுக்காக கன்னியாகுமரி ஸ்பெஷலா இருக்கு. அது பல மாநிலங்கள்ல இருந்தும் பல மாவட்டங்கள்ல இருந்தும் நம்ம ஏரியாவுக்கு மக்கள் வந்துட்டு இருக்காங்க இந்த கன்னியாகுமரிக்கு. இப்போ சிக்கல் என்னன்னா, அப்படி ஒரு வராங்க, அவங்களுக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சியா ஒரு தண்ணி குடிக்கணும்னா கூட ஒரு தண்ணி பாட்டில் வாங்குறதுக்கு கூட கடை இல்லை. அதான் உண்மை. ஒரு தண்ணி பாட்டில் வாங்க முடியாது. நைட் டைம்ல வேலை பார்த்துட்டு இருக்கவங்க, ஐடி கம்பெனியா இருக்கட்டும் இல்ல ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், யாருக்குமே எதுவுமே வாங்க முடியல. இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தவங்களை அட்மிட் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கேண்டீன் சொல்றது எல்லா ஹாஸ்பிட்டலும் 24 hours கிடையாது. 9 o'clock கூட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருக்கிற ஒரு பேஷியன்ட்டுக்கு ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கணும்னா கூட நம்மளால இப்போ 11 மணிக்கு பிறகு பிரெட் பாக்கெட் கூட கிடைக்காது. அந்த பேஷியன்ட்டுக்கு நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்கும். இதை பார்த்துட்டு இருக்கவங்க சில பேர் சொல்லுவாங்க, இல்ல இதுதான் சரி, இல்ல 11 மணிக்கு வரலாம், எதுக்கு கடை தேவை, எதுக்கு வரணும், எதுக்கு வெளியே வரணும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் தயவு செய்து அவங்களோட மனநிலை ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு மனநிலையா தான் இருக்குதே தவிர, வேற அவங்க ஒருவேளை வேற மாதிரிப்பட்ட ஒரு டைமென்ஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கலாம். அவங்களோட ஒரு வாழ்க்கை தரங்கள் அப்படிதான் 11 மணியோட உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், கன்னியாகுமரி
ஒரு குக்கிராமமோ இல்ல ஒரு பழங்குடியினர் வாழ்ற மாதிரி இப்போதைக்கு இல்லை. இப்ப இங்க எல்லாரும் படிச்சுட்டாங்க, நிறைய பேர் வேலைக்கு போக தொடங்கிட்டாங்க, வெளியிடத்துல வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க, நிறைய விஷயங்களை இது பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இது ஒரு சென்னை மாதிரியான ஒரு ஏரியா. இப்ப சென்னையில தான் இப்போ அந்த கிரைம் ரேட் நீங்க கம்பேர் பண்ணும்போது கன்னியாகுமரியோட சென்னையில ரொம்ப கிரைம் ரேட் இருக்குது. அதனால சென்னையில போய் எல்லா கடையும் பூட்டிடுங்க அப்படின்னு சொல்லிடுங்களா? சொல்ல முடியாதுல்ல. அப்போ உங்களுக்கு அங்க ஒரு நியாயம், எங்க கன்னியாகுமரிக்கு ஒரு இன்னொரு நியாயமா? அப்ப கன்னியாகுமரியில வாழ்றவங்க எல்லாம் மக்கள் இல்லையா? இங்க என்ன எமர்ஜென்சி 144 தடை உத்தரவுக்குள்ள போயிட்டு இருக்கோம் 11 மணிக்கு பிறகு. சரி, இந்த கனிம வள லாரிகள் எல்லாம் எவ்வளவு போயிட்டு இருக்கு, கனிம வள லாரிகள் ஏறி எத்தனை விபத்துகள், எத்தனை சாவு எண்ணிக்கை வந்திருக்கு, அதனால இந்த லாரிகள் எல்லாம் தடை பண்ணிடலாமா? அப்படி ஒரு உத்தரவு யாராவது போடுங்களேன். அப்போ பொதுமக்கள் நாங்களும் சந்தோஷமா இருப்போம்ல. நீங்க பாத்தீங்கன்னா நைட்டு உங்களால டிராவல் பண்ணவே முடியாது, அவ்வளவு தூரம் லாரி போயிட்டு இருக்கு, லாரி கண்ணா பின்னான்னு போயிட்டு இருக்கு. அது இத்தனை வீல் தான் அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டு நீதிமன்றத்துல ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இத்தனை மணிக்கு தான் கன்னியாகுமரிக்குள்ளாடி போகணும்னு ஒரு சட்டம் இருக்குது. அதெல்லாம் இப்ப யாரும் மதிக்கிறது கிடையாது, அல்ல அதை மாத்திட்டாங்களோன்னு தெரியல. சோ அது அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ், அதெல்லாம் அவங்கள யாரும் கண்டுக்கிறதும் கிடையாது, அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஆனா என்ன, மக்கள் மட்டும் வெளியே வரக்கூடாது, மக்களுக்கு சமூக விரோத செயல்கள் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு கடிவாளத்தை போட்டு, குறிப்பா இந்த ஆஸ்பத்திரியில இருக்க நோயாளிகள், டிராவல் பண்றவங்க, அது வெளியூர்ல இருந்து வர சுற்றுலா பயணிகள், இன்னொன்னு அவசர தேவைக்காக நைட்டு ஒரு வேலையில இருந்துட்டு ஒரு சாப்பாடுக்காக போறவங்க, இப்படி நிறைய பலதரப்பட்ட மக்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த 11 மணிக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ண உள்ள அந்த தடை கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் நீங்க சமூக விரோதிகளை கண்டுபிடிக்கிறது, இப்போ எல்லா டீ ஷாப்லயும் என்ன பண்றீங்க, சிசிடிவி இருக்கு, கேமரா இருக்கு, எல்லாமே இருக்குது. சோ அங்க என்ன பரிமாற்றம் நடந்துச்சுனாலும் அவங்களை ஈஸியா கண்டுபிடிக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இப்போ பயப்படுறவங்க கண்டிப்பா வெளியே வர மாட்டாங்க. அதாவது அதாவது வழியில பயம் இல்லாம நடக்கணும்னா நம்ம கிட்ட எந்த பிரச்சனையிலும் நம்ம வழியில தைரியமா போகலாம். நாம ஒரு நியாயமான ஒருத்தவங்க வருவாங்க. சமூக விரோதிகள் கண்டிப்பா இந்த மாதிரிப்பட்ட இடத்துல வரமாட்டாங்க. வந்தாலும் கடையில இருக்கிற சிசிடிவியை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சோ அதனால இந்த சமூக விரோத செயல்களை நீங்க சாக்கு போக்க சொல்லி கண்டிப்பா மக்களை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்றது எங்களோட ஒரு மிகப்பெரிய கோரிக்கை. அப்படின்னு பார்த்தாச்சுன்னா முதல்ல மூட வேண்டியது இந்த டாஸ்மாக் கடையை தான். டாஸ்மாக்ல குடிக்கிறான், குடிச்சிட்டு பைக் எடுத்துட்டு வந்து எத்தனை பேரை இதா இருக்கான், டிஸ்டர்பா இருக்கான், வண்டி ஓட்டுறான். சோ அதனால டாஸ்மாக மூடிடுவீங்களா? உன்னை கேட்டா சொல்லிங்க டாஸ்மாக் அரசு தான் நடத்துற, அரசு உத்தரவு இருக்குன்னு. ஏன் 11 மணிக்கு அப்புறம் கடை நடத்தலாம்னு சொல்லிட்டு அரசோட உத்தரவு இருக்குது, நீதிமன்ற உத்தரவும் இருக்கு. அதையும் தாண்டி இப்ப எல்லாரையும் க்ளோஸ் பண்ண வைக்கிறீங்களா, எல்லா கடையும் க்ளோஸ் பண்ண வைக்கிறீங்களா? அதே மாதிரி கன்னியாகுமரிலையும் டாஸ்மாக் மட்டும் க்ளோஸ் பண்ணிருங்களா? அப்படி க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம், எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. பண்ணிருக்கீங்களா எஸ்பி சார்? சோ கண்டிப்பா இங்க 11 மணிக்கு அப்புறமா நீங்க கடையை க்ளோஸ் பண்றதுனால மக்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதுவும் குறிப்பா இரவு பணிகள்ல இருக்கிறவங்க, வாகன ஓட்டிகள், ஆஸ்பத்திரியில இருக்கிற நோயாளிகள், உள்நோயாளிகள், புறநோயாளிகள், திடீர்னு ஒருத்தங்களுக்கு நெஞ்சொலின்னு வருது, அவங்களெல்லாம் 11 மணிக்கு அப்புறம் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நிறைய இது இருக்கு. அவங்களுக்கு வாங்குறதுக்கு ஒண்ணு இல்லை, ஒரு தண்ணி பாட்டு கூட வாங்குறது கிடைக்காது. இதனால பலதரப்பட்ட மக்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க. சோ இது குமரி மாவட்ட மக்களின் ஒரு அன்பு கோரிக்கையா நாங்க சொல்றோம். உங்களோட சட்டங்கள், திட்டங்கள் எல்லாத்தையும் மதிக்கிறோம். ஆனா மக்களுக்கு பயம் தராத எந்த ஒரு திட்டத்தையும் நீங்க கையில் எடுக்க மாட்டீங்க நம்புறோம். உங்ககிட்ட நிறைய கோரிக்கைகள் வந்திருக்கு. சோ தயவு செய்து மக்களுக்காக இந்த திட்டத்தை நீங்க உடனடியா ரத்து பண்ணிருங்க. பண்ண தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். இது நிறைய மக்களின் சார்பாக நான் உங்ககிட்ட பேசுறேன். மக்களே, இது ஏதாவது உங்களுக்கு மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம், கண்டிப்பா இருக்கும். அதாவது உங்க மனசை இல்ல வேற யாராவது மனதை நாங்கள் துன்படுத்துற மாதிரி பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. பட் என்னன்னா இதுல இருக்க உண்மைத்தன்மையை நீங்க புரிஞ்சுக்கணும், அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.